இன்று ஆடிப்பூரம் களுவாஞ்சிக்குடி மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி வார வழிபாட்டு மன்றம் ஏற்பாடு செய்த வகையில் இன்றைய நாள் 25/8/2026 அன்று சனிக்கிழமை நாங்கள் ஆடிப்புற விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த ஆடிப்புற விழாவின் நிகழ்வாக காலையில் 7 மணிக்கு விசேட பூஜை நடைபெற்றது. அதற்கு பிறகு களுவாஞ்சிக்குடி மாணிக்க விநாயகர் கோயிலில் எல்லோருமே ஒன்று சேர்ந்து அங்கிருந்து கஞ்சி பானையில், அதாவது மண் பானையில் கஞ்சி, அதாவது கஞ்சி என்பது உப்பு போட்ட கஞ்சி கிடையாது, உப்பு போடாமல் எளிமையான தண்ணீரும் அரிசியும் சேர்ந்து அவிந்த ஒரு எளிமையான ஒரு உணவு கஞ்சி. அந்த கஞ்சியை எளிமையான பாத்திரமான மண் பாத்திரத்தில் எடுத்து நான் நினைக்கின்றேன் ஒரு 400க்கும் மேற்பட்ட சக்திகள் ஊர்வலத்தில் கலந்து கொண்டு அங்கிருந்து இங்கு அம்மாவினுடைய, அதாவது ஆதிபராசக்தி ஆலயத்தை வந்தடைந்து இங்கு ஏற்பாடு செய்த பெரிய ஒரு சட்டியில் அந்த கஞ்சியை எல்லோரு கஞ்சியும் ஒன்றாக கலந்து அதற்கு பிறகு அந்த கஞ்சியை நாங்கள் மீண்டும் அவர்களுக்கு பருக கொடுக்கின்றோம். இதுக்கு நிறைய அம்மா காரணங்கள் சொன்னாலும் இதில் ஒரு சமத்துவம் அடங்கி இருக்கிறது. எல்லோரும் கொண்டு அந்த கஞ்சியை ஒன்றாக கலந்து அதற்கு பிறகு அதை கொடுக்கும்போது யாராக இருந்தாலும் ஏற்றத்தாழ்வு இல்லாமல், அது பெரிய பெரிய பணம் படைத்தவர்களாக இருந்தாலும் சரி, இல்லை மிகவும் வறுமை கோட்டுக்கு உட்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, எல்லாருடைய கட்சியும் ஒன்றாக படைக்கப்பட்டு அங்கே திருப்பி கொடுக்கப்படும் போது தெய்வத்தின் முன் எல்லோருமே சமன் அப்படின்ற ஒரு கோட்பாடு இங்கு காணப்படுகிறது. அது தவிர உங்களுக்கு தெரியும், எல்லாருமே சிவப்பு ஆடை, அதுலேயும் உங்களுக்கு தெரியும், நான் வளமையாக சொல்வது தான் எல்லோருடைய இரத்தமும் சிவப்பு, தெய்வத்தின் முன் எல்லோருமே சமன் அப்படின்றபடியால் சிவப்பு ஆடை அணிந்து வர வேண்டும் அப்படின்னு சொல்லி அன்னை ஆதிபராசக்தியின் அவதாரமான பங்காரு அம்மா அவதாரமாக உலகத்திற்கு வந்து எல்லோருக்கும் சமத்துவத்தை எடுத்து காட்டுவது மட்டுமில்லாமல் தானும் அப்படி வாழ்ந்து காட்டி எங்களுக்கும் வாழ்வதற்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் அந்த கட்சி மீண்டும் சக்திகள் அதை பருகும் போது அது ஒரு மருந்து அப்படின்னு சொல்லி அம்மா சொல்கின்றார்கள். முக்கியமாக இந்த கஞ்சி பானையை நாங்கள் தலையில் வைத்து கொண்டு வரும்போது அதை மேலே எந்த ஒரு துணியாலோ வேப்பிலையாலோ மூடக்கூடாதுன்னு சொல்லி அம்மா சொல்லியிருக்கிறார்கள். காரணம், அந்த சூரிய ஒளி நேரடியாக அந்த பானையில் விழுந்து அந்த கஞ்சி சூடாக்கி அந்த கஞ்சியின் சூடு உடம்பு முழுக்க பரவும் போது அதுக்கு ஒரு நோய் தீர்க்கும் சக்தி இருக்குதுன்னு சொல்லி அம்மா சொல்லியிருக்கிறார்கள். நாங்கள் இது பல வருட காலமாக நாங்கள் இந்த கஞ்சி ஊர்வலத்தை செய்து கொண்டிருக்கிறோம். வருடம் ஏதாவது ஒரு நேற்று வைத்து ஒரு நேர்த்தியோ இல்லை பல நேர்த்திகளோ தன்னுடைய வேண்டுதல்கள், குழந்தை இல்லாதவர்கள், திருமணம் நடக்காதவர்கள், கடன் பிரச்சனையில் இருப்பவர்கள், இதற்கு மேல் வாழ்க்கையில் என்ன செய்வது என்று சொல்லி தத்தளித்து கொண்டிருப்பவர்கள், இப்படி ஏகப்பட்ட தூக்கத்தில் துயரத்தில் தத்தளித்து கொண்டிருக்கும் ஏகப்பட்ட மக்களுக்கு இந்த கஞ்சி பெரிய ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது. பல பேருடைய பலவிதமான பிரச்சனைகளை நான் 1-2 நிறைய சொல்லலாம். அப்படி பலவிதமான பிரச்சனைகளை அந்த கஞ்சி பானையின் மூலம் அன்னை ஆதிபராசக்தியின் அவதாரமான பங்காரு அம்மா தீர்த்து கொண்டு இருப்பதால் தான் இன்னும் பல சக்திகள் தொடர்ந்து வந்து இந்த விழாவில் வருஷா வருஷம் கலந்து கொள்கின்றார்கள். இந்த கஞ்சிக்கு நோய் தீர்க்கும் சக்தி இருக்கிறது, நிறைய வேண்டுதல்களை நிறைவேற்றி தரும் சக்தி இருக்கிறது. மட்டுமல்லாமல் இங்கு கஞ்சி பானை ஆடிப்புறத்தில் கஞ்சி வார்க்கும் ஊர்வலம் நடந்து கொண்டிருப்பது போல ஒவ்வொரு வருடத்திலும் பலவிதமான விழாக்கள். ஆரம்பத்தில் இருமுடி, அதாவது ஐயப்பனுக்கு மாலை போடுவது போல இங்கே அம்மாவுக்கு மாலை போடும் பெரிய ஒரு விழா, அதாவது பெண்களும் இங்கே மாலை போடலாம் என்ற பெரிய ஒரு வாய்ப்பு இங்கே இருக்கிறது. அது மாதிரி 3வது மாதத்தில் அம்மாவுடைய அவதார பெருவிழா கொண்டாடப்படுகிறது. வேள்வி, அதாவது வேதம் படித்தவர்கள் மட்டுமல்லாமல் பெண்களும் கூட, எளிமையானவர்களும் கூட வேள்விகள் செய்யலாம் அப்படின்னு சொல்லி அன்னை ஆதிபராசக்தியால் அருளப்பட்ட வேள்வி முறைகள் சித்திரா பௌர்ணமி என்று நடைபெறுகிறது. இன்று ஆடிப்புறம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இனி அடுத்ததாக நவராத்திரி பெருவிழா நடைபெற இருக்கிறது. தொடர்ந்து வருடம் தொடங்கி முடியும் வரைக்கும் எங்கள் கொண்டாட்டங்களுக்கும் விழாக்களுக்கும் குறைவில்லை. அப்படி நாங்கள் அன்னை ஆதிபராசக்தியை மிக உயர்வாக நிறுத்தி பூஜித்து கொண்டிருக்கும் இந்த கோயில் தான் அன்னை ஆதிபராசக்தியின் மேல்மருவத்தூர் வார வழிபாட்டு மன்றம். தொடர்ந்து சக்திகள், பக்தர்கள் இங்கு வாருங்கள், உங்களுடைய குறைகளை தீர்த்து கொள்ளலாம். ஓம் சக்தி.
பராசக்தி பராசக்தி சக்தி பராசக்தி பராசக்தி சக்தி பராசக்தி பராசக்தி சக்தி 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 பராசக்தி 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 ओम शक्ति पराशक्ति ओम शक्ति पराशक्ति ओम शक्ति पराशक्ति ओम शक्ति पराशक्ति पराशक्ति शक्ति ओम शक्ति पराशक्ति ओम शक्ति ओम शक्ति पराशक्ति पराशक्ति ओम शक्ति पराशक्ति ओम शक्ति पराशक्ति ओम शक्ति पराशक्ति पराशक्ति ओम शक्ति पराशक्ति ओम शक्ति पराशक्ति ओम शक्ति ओम शक्ति पराशक्ति ओम शक्ति पराशक्ति ओम शक्ति पराशक्ति पराशक्ति ओम शक्ति पराशक्ति ओम शक्ति पराशक्ति ओम पराशक्ति ओम शक्ति पराशक्ति ओम शक्ति पराशक्ति ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति पराशक्ति ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति पराशक्ति 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 ओम शक्ति पराशक्ति ओम शक्ति पराशक्ति पराशक्ति ओम शक्ति पराशक्ति ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति पराशक्ति 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 ओम शक्ति ओम शक्ति पराशक्ति 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 ओम शक्ति पराशक्ति ओम शक्ति पराशक्ति ओम शक्ति पराशक्ति 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 ओम शक्ति पराशक्ति पराशक्ति ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति पराशक्ति பாலவத்மான் இது எத்தனாவது வருடம்? நான் 26 இல்லாட்டி 25 என்ன 25 26 தான் இருக்கீங்க. அச்சூரில் இருந்து வந்திருக்கீங்க.